விருச்சிக ராசி என்பவர்களே, இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஜோதிடர்களுக்கு ஒரு பிடித்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சிக்கல்கள்லையும் போய் மாட்டுவாங்க. செல்ல பிள்ளைகள் மாதிரி எல்லா சிக்கல்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அது வரைக்கும் கஷ்டங்கள் மட்டும் இவங்க படாத கஷ்டங்களே கிடையாது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு விருச்சிக ராசியோட ஹிஸ்ட்ரி பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ கஷ்டங்கள் வந்து அனுபவித்த ராசி. இன்றைக்கி காலகட்டத்தில் கூட ஒன்றும் முடியாமல் தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்களில் மாட்டி வேலையில் வேறு வேலைக்கு மாறலாமா, இல்லை அதே வேலையில் இருக்கலாமா, தொழிலில் என்ன பண்ணலாம், இது வரைக்கும் அடுத்த லைஃபுக்கு என்ன பண்ண போகிறது, சேவிங்ஸ்னு கையில் எதுவும் இல்லையே, கடனில் அதிகமாக மாட்டிகிட்டு இருக்குமே, உடல் ரீதியான உபாதைகள் ஒரு மாதிரி இருக்குது, தூங்கினா நைட்டு தூங்கி பல நாட்கள் ஆகுது, நல்லா தூங்கி பல வருஷங்கள் ஆகுது, ஒரு நிம்மதியான வாழ்க்கையே ஒரு அற்புதமான காற்றை சுவாசித்து ரொம்ப நாள் ஆகுது, மனுஷங்களோட ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் ஆகுது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது, குடும்பத்தில் நிம்மதியாக இருந்து ரொம்ப நாள் ஆகுது, இந்த கடன் இல்லாத வாழ்க்கையை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, பண ரீதியான விஷயங்களை ரொம்ப சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோமே அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு நல்ல நேரம் போடுறதாச்சும் நிறைய பேர் சொன்னாலும் இன்னும் ஒன்றும் விடிவு காலம் வரலையே சார் அப்படின்னு தான் உங்களோட கேள்விக்குறியாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் மிதமாகத்தான் சரியாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்ற காலம் மெதுவாக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்ட காலமாக முடிவில்லாமல் நின்ற வேலை, திரும்ப வராமல் இருந்த பணம், தாமதமான திருமண பேச்சு, தீராத குடும்ப பிரச்சனை, முன்னேற விடாமல் தடுத்தவங்க, மனதை காயப்படுத்திய உறவுங்க, புரியாத பயம், அது ஒரு ஆன்சைட்டி மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருந்த பயம், வெளியில் சொல்ல முடியாத கடன் சுமை, உழைப்புக்கு கிடைக்காத மதிப்பு, இவற்றில் சில விஷயங்கள் இனி படிப்படியாக முடிவை நோக்கி நகரலாம். முக்கியமாக அவங்களோட வாழ்க்கையில் இனி 3 வகையான மாற்றங்கள் நிகழுங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். முதல்ல யார் உண்மையானவங்க அப்படின்னு தெரிய வரும். 2வது பணம் மற்றும் தொழிலில் திடீர் திருப்பம் வரும். மனதில் பெரிய முடிவு உருவாகும். இதை 3 பற்றியும் முழுமையாக நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ராசிக்காரங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். குலதெய்வம் தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு தெய்வம். 2வதாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் முருகர் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே நிலையான தன்மையில் சாதித்து நிற்கலாம். இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அது இல்லாமல் நிறைய தொழில் ரீதியான சிக்கல்களை மாட்டியிருக்கிறத சொல்லியிருந்தீங்க. கொடுத்த பணம் திரும்ப வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நிறைய பேர் குபேர் எந்திரமும் அதே போல் லக்ஷ்மி குபேர் எந்திரமும் கேட்டிருந்தீங்க. ஸோ 2மே வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா பட்ஜெட்லேயே வந்துருங்க. இதில் பூஜை பண்ணி உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பெயர் எல்லாமே சொல்லி பூஜை பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். 3 நாள் ஆகும். கையால் எழுதப்பட்ட எந்திரம், அதற்கு பூஜை பண்ணி தான் எல்லாமே கொடுக்குறாங்க. 3 தலைமுறைகளாக எந்திரம் எழுதுபவர்கிட்ட தான் இது வந்து எழுதி கொடுக்கப்படுது. நீட்டாக எங்களே வச்சு பூஜை பண்ணி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பண்ணுவீங்க. உங்களுடைய குலதெய்வம் வீட்டுக்கு வந்து உங்களுடைய தொழிலும் மேன்மை பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ராசிக்காரர் விருச்சிக ராசிக்காரர். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஒரு லைஃப்பை வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கணுன்னே கிடையாது. எல்லா கஷ்டத்தையும் பார்த்து அதில் எல்லாத்தையும் இறங்கி வேலை செஞ்சு கஷ்டங்களை அனுபவித்து அதற்கு பிறகு அதை சாதனையாக மாற்றி மக்களுக்கு பாடமாக வாழ்ந்துருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி. இந்த ராசிக்காரங்களாம் தயவு செய்து ஒரு டைம் லோக்கலில் ஜோதிடம் பாருங்கள். லோக்கலில் சொல்கிற ஜோதிடம் எனக்கு செட் ஆகலை சார் அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதன் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ராசிக்காரங்க இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. அந்த 3 பாயிண்ட் சொன்ன பற்றிலாம் யார் உண்மையானவங்க அப்படின்னு தெரிய வரும்னு, இதுவரை உங்களோட நல்லவர்களாக நடித்த ஒருவர் திடீர்னு துரோகமாகலாம். அந்த ஆள் வந்து திடீர்னு துரோகமாக செய்யக்கூடிய ஒரு ஆளாக மாறலாம். அது இழப்பு இல்லைங்க, அது உங்களை ஒரு பெரிய ஏமாற்றலேருந்து காப்பாற்றக்கூடிய மாற்றமாக இருக்கும். அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத ஒருவர் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். அவங்க பழைய நண்பராக இருக்கலாம், பழைய காதலாக இருக்கலாம், முன்னாள் தொழில் தொடர்பாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், பழைய வாடிக்கையாளராக இருக்கலாம். ஆனால் அவங்க திரும்ப வருவது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பதற்காக அல்ல, மீண்டும் ஒரு தேவைக்காக என்பதை கவனிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் மற்றும் தொழிலில் திடீர் திருப்பம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வராத பணம் கிடைக்கலாம். சிலருக்கு பழைய பாக்கி வசூலாகும். புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. வேலை மாற்ற வாய்ப்பு கிடைக்கும். கூடுதல் வருமானம் தொடங்கலாம். இந்த வேலை மாற்ற வாய்ப்பு தான் நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கும். எதிர்பாராத கமிஷன் கிடைக்கலாம். தொழிலில் பெரிய ஆர்டர் கிடைக்கலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு வரலாம். ஆனால் வரும் வாய்ப்பு ஆரம்பத்தில் சிறியதாக தொடங்கலாம். அதை அலட்சியம் செய்யாதீங்க. அந்த சிறிய வாய்ப்பே அடுத்த பெரிய முன்னேற்றத்திற்கு கதவாக கூட இருக்கலாம். மனதில் பெரிய முடிவு உருவாகுங்க. இந்த காலகட்டத்தில் பல விருச்சிக ராசிக்காரங்க இனி இப்படி தொடர்ந்து வாழ முடியாது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இதே மாதிரி லைஃபு கரெக்டாக போகுமா, பென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை, டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதே போல் இந்த பென்ஷன் இல்லாமல் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க மட்டும் தானே வயசான பென்ஷன் வரும், சேமிப்பு நம்மகிட்ட எது இல்லையே, இப்போதைக்கு அன்றாட வேலையை பார்த்துருக்கோம், எப்படி பணம் வரும் அப்படிலாம் உங்களோட மைண்ட்லேருந்து ஓடிட்டே இருக்கும். இனி என்ன நான் முதல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களோட மைண்டில் ஓடும். நான் சம்பாதிப்பதை நான் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் ஓடும்.
என்னை மதிக்காத இடத்தில் இனி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த முடிவுலாம் உங்களுக்கு மைண்டில் வரும். இந்த முடிவு காரணமாக வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும், தொழிலில் ஆரம்பம் உருவாகிருக்கும், உறவிலிருந்து விலகுவதெல்லாம் நடந்திருக்கும், புதிய இடத்திற்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கும், கடனை கட்டுப்படுத்துதல் ஏற்பட்டிருக்கும், சொத்து வாங்க முயற்சி பண்ணுவீங்க, தனி வருமானம் தொடங்குவீங்க. இது போன்ற முக்கிய மாற்றங்கள் நிகழலாம். வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே இல்லாத ஒரு விஷயம் சேமிப்பு ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ தான் வாழ்க்கையை பற்றின பயமே உங்களுக்கு தோணியிருக்கும். இனி என்ன நடக்க போகுது, விரிவான எதிர்காலத்தை பற்றி நான் சொல்கிறேன். தொழிலில் பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் தாமதமான முடிவு வரலாம். மேலதிகாரி உங்கள் திறமையை கவனிக்கலாம். உங்களுக்கு பதிலாக மற்றொருவர் பெற்ற பாராட்டு மீண்டும் உங்களிடம் திரும்ப பெறலாம். புதிய பொறுப்பு கிடைக்கலாம். சம்பள உயர்வு பற்றிய பேச்சு நடக்கலாம். வேலை மாற்றத்திற்கான அழைப்பு வரலாம். போட்டியாளர்கள் குறையலாம். உங்களை பற்றி தவறாக சொன்னவர்களின் உண்மை வெளிவரலாம். தனித்தொழில் தொடங்க ஒரு எண்ணம் உங்களுக்கு வலுப்பெறும். புதுசாக ஒரு தொழில், இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வலுப்பெறும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். பழைய தொடர்பு மீண்டும் வருமானமாக மாறலாம். கூட்டுத் தொழிலில் மறைந்திருந்த கணக்கு தெரிய வரலாம். உங்களுடைய யோசனையை மற்றவர்கள் ஏற்கும் சூழல் உருவாகலாம். கவனத்தை பொறுத்த வரைக்கும் கோபத்தில் வேலையை விட்டு வெளியேற வேண்டாம். டக்குன்னு கோபம் வரும் உங்களுக்கு. ஏன்னா விருச்சிக ராசியோட கோபம் தான் எங்களோட மெயினஸ். வேலையை விட்டு வெளியேறாதீங்க கோபத்தில். எழுத்துப்பூர்வமான உறுதி வந்த பிறகே வேலையை மாற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். புதிய கூட்டாளியை உடனே முழுமையாக நம்ப வேண்டாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன் மெதுவாக குறையலாம். வருமானம் 2 வழிகளில் வர தொடங்கலாம். நீங்கள் மறந்த பணம் திரும்ப கிடைக்கலாம். ரொம்ப நாளாக மறந்துருப்பீங்களே, அது திரும்ப கிடைக்கலாம். நகை அல்லது சொத்து தொடர்பான லாபம் ஏற்படலாம். குடும்ப உறவினர் உதவி செய்யலாம். புதிய சேமிப்பு தொடங்குறதுக்கான வாய்ப்பு உண்டாகுது. அதான் சொன்னல, ஒரு 10 ரூபாயாவது ஒரு டப்பாவில் போட்டு வைப்பீங்க. திடீர் செலவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வருமானமும் வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தொழில் முதலீடு செய்ய வேண்டிய சூழல் இருக்கலாம். வீட்டு பொருட்கள் அல்லது வாகனத்திற்காக செலவு வரலாம். நீண்ட நாட்களாக வசூலிக்க முடியாத தொகை கிடைக்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, யாருக்கும் ஆவணம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம். விரைவில் இரட்டிப்பு லாபம் அப்படின்னு கூறுறவங்ககிட்ட நம்பவே வேண்டாம். மற்றவர்களுக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கவே வேண்டாம். உணர்ச்சியில் பெரிய முதலீடு செய்ய வேண்டாம். இந்த காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பழைய உறவிலிருந்து செய்தி வருங்க. மனதில் வைத்திருக்கக்கூடிய உண்மை வெளிப்படலாம். திருமண பேச்சு திடீரென தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாமதமான திருமணத்திற்கு நல்ல வரன் வரலாம். குடும்பத்தின் மூலமாக புதிய அறிமுகம் ஏற்படலாம். உறவில் இருந்த குழப்பம் தெளிவாகலாம். உண்மையாக இல்லாத ஒருவர் விலகலாம். உங்கள் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் நெருங்கலாம். திருமணமானவங்களுக்கு முக்கியமான உரையாடல் நடைபெறலாம். துணையின் மறைந்த கவலை தெரிய வரலாம். நீண்ட நாள் சண்டை தாமதமாக முடிவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் தாமதமானாலும் முடிவுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். ஒரு ஆள் திரும்ப வராங்க அப்படின்னா காரணம் இல்லாமல் இல்லை. கோபத்தில் உறவை முறிக்க வேண்டாம். குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடம் பகிர வேண்டாம். இந்த ராசிக்காரர்கள் ஒரு சின்ன ஒரு இதுதான் என்ன அப்படின்னா, சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள் அதிகம். சந்தேகத்தை ஆதாரமின்றி பெரிதாக்க வேண்டாம். அது மட்டும் மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு மற்றும் சொத்தில் ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது. வீடு மாற்றக்கூடிய எண்ணம் வரலாம். நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பழைய சொத்து பிரச்சனைகள் பேசி தீரலாம். இந்த பட்டா டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப சொத்தில் உங்கள் உரிமை தெரிவாகலாம். இவங்களுக்கு தான் இது அப்படிங்கிற மாதிரி தெளிவாகும். வீட்டு கடன் பற்றிய நல்ல தகவல் வரலாம். அதே போல் கட்டுமானம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். விற்பனை ஆகாமல் இருந்த சொத்து நகரலாம். வாடகை வருமானம் கிடைக்கலாம். பழைய வீட்டை புதுப்பிக்கலாம். தாய் வழி அல்லது தந்தை வழி சொத்து தொடர்பான பேச்சு நடக்கலாங்க. கவனத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஆவணங்களையும் சட்ட நிபுணரிடம் சரிபார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவினர் சொன்னதால் மட்டும் முன்பணம் கொடுக்க வேண்டாம். அதே போல் எல்லை பாதை இந்த உரிமை தெளிவாக இருக்கா அதெல்லாம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணுங்கள். வாகனத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். பெரிய வாகனம் ரொம்ப லக்ஸுரியானதெல்லாம் ஒரு 6 மாதம் கழித்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து யோசனைக்கான காலகட்டமாக தான் இருக்கும். பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய வாகனத்தை கொஞ்சம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலுக்கான வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் பழுது செலவு வரலாம். அதே போல் நீண்ட தூர பயணங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் கிடைக்கலாம். அதே போல் செகண்ட் ஹேண்ட் வாகனம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா, அதுதான் சொல்கிறேன் பயன்படுத்திய வாகனம் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வேகமாக ஓட்ட வேண்டாம். வண்டியில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் மனைவியோடையோ இல்லை துணைவியாரோட உங்களுடைய காதலோடையோ நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கும். வேகமாக ஓட்ட வேண்டாம். கோபத்தில் வாகனம் ஓட்ட வேண்டாம். காப்பீடு மற்றும் ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டாம். அதாவது காப்பீடு மற்றும் ஆவணங்களை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அரசுக்கு எதிர்ப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் நீ வண்டி வாகனம் ஓட்டும் போது பண்ணவே கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் வாகனம் ஓட்டும் போது ரொம்ப எச்சரிக்கையாக ஓட்டணும்.
ஹெல்மெட்டோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதீத வேகம் வேண்டவே வேண்டாம். ரொம்ப சேஃப்டியாக ஓட்டுங்க. குழந்தைகள்லாம் உட்கார வச்சுட்டு போயிருந்தா ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். குழந்தைகளுக்கு உட்கார வச்சுட்டு போகிற பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன். அதேபோல் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. குடும்பத்தில் மறைந்திருந்த விஷயம் வெளிப்படலாம். ரொம்ப நாளாக நீங்கள் ரொம்ப அப்படியே ஒரு சீக்கிரட்டாக வச்சிருந்த விஷயம்லாம் உடையும். வயதானவர்களிடம் உடல் நலம் கவனம் பெறலாம். அதேபோல் குடும்பத்தில் திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சு வரலாம். பிரிந்து இருந்த உறவினர் மீண்டும் வரலாம். ரொம்ப அவங்ககிட்ட ரொம்ப பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு சேருவாங்க. குடும்ப செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டில் பொறுப்பு உங்களிடம் அதிகரிக்கலாம். அதே போல் உங்களுடைய முடிவை முதல்ல எதிர்த்தவங்க பின்னர் ஏற்கலாம். உங்களோட முடிவு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்களா மறுபடியும் ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்குவாங்க. ஒரு குடும்ப உறுப்பினரின் உண்மையான ஆதரவு தெரிய வரும். இவன் இத்தனை நாள் நம்மளுக்கு உண்மையாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். விருச்சிக ராசியோட அடிப்படை குணாதிசயம் அப்படின்னா நீர் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் தத்துவம் அப்படின்னா எந்த இடத்துல போனாலும் உங்களால் அதை எதிர்த்து தெரிச்சு போய் ஒரு இடத்துல போய் நம்மளை கரெக்டாக நிற்க முடியும். விருச்சிக ராசி அப்படி தான். செவ்வாய் அதிபதி. ஸோ பாரம்பரிய ஜோதிடத்தில் செவ்வாயினுடைய குறிக்கக்கூடிய அம்சங்கள்லாம் சிலது இருக்குது. தைரியம், போராட்டம், ஆற்றல், துணிச்சல், முடிவு, போட்டி, நிலம், சகோதரர்கள், எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய திறன், ரகசியமான செயல்பாடு, இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். தைரியம் தான் அதில் மெயின். எப்படா இவ்வளோ கஷ்டத்தில் கூட நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு பலர் உங்களை பார்த்து ஒரு வினோதமாக பார்ப்பாங்க. பல பேர் வினோதமாக கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வினோதமான ஆள் நீங்கள். இப்படி இவ்வளோ கஷ்டத்தையும் அவன் தாங்கினான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவன் எப்படி வாழ்ந்தான், இப்படி வாழ்ந்தான், மறுபடியும் பயங்கர கெத்தாக மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளாக இருப்பீங்க. விருச்சிக ராசிகளோட முக்கியமான இயல்புகள் என்ன தெரியுமா? வெளியில் அமைதியாக இருப்பாங்க. உள்ளுக்குள் ஆழமாக யோசிக்கக்கூடிய நபர். எளிதில் யாரையும் நம்ப மாட்டாங்க. ஒருவரை நம்பிய பிறகு முழுமையாக நம்புவாங்க. துரோகத்தை எளிதில் மறக்க மாட்டாங்க. தங்களுடைய திட்டங்களை ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய நபர். தோல்வியால் உடைந்து போனாலும் மீண்டும் வலிமையாக எழுவாங்க. எதிரிகளை நேரடியாக எதிர்கொள்ளும் தைரியம் இருக்குது. குடும்பத்தை பாதுகாக்க எந்த சிரமத்தையும் தாங்கக்கூடிய நபர். அன்பில் ஆழமாக இருப்பாங்க. கோபம் வந்தால் கடுமையாக பேசலாம். அவமானத்தை வாழ்க்கை முழுவதும் நினைவில் வைத்திருக்கலாம். மனதில் வைத்ததை முடிக்காமல் விட மாட்டாங்க. பிறரின் பொய்யை விரைவாக உணரக்கூடியவங்க. டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பேசிகிட்டே இருப்பாங்க. அவன் பொய் தான் பேசுகிறாங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல அவங்க பேசவே மாட்டேன், வெளியே சொல்லி அவன் பொய் பேசுகிறான்ப்பா வேலையை பாருங்க போனவிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு விருச்சிக ராசிக்காரர். தற்போது விருச்சிக ராசிகளோட மனதில் என்ன தெரியுமா தோன்றிட்டு இருக்கு? பல விருச்சிக ராசி மனதில் தற்போது இருக்கக்கூடிய விஷயம், என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வேணும், எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேணும், நீண்ட ஆயுளோட உடல் ஆரோக்கியத்தை நல்ல வாழ்க்கை எனக்கு வேணும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேணும், கடன் இல்லாத சந்தோஷமாக லாபகரமான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறது தான் உங்களோட எண்ணமாக இருக்கும். என்னை ஏமாற்றியவர்களுக்கு இனி வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. என் பணநிலையை நான் சரி செய்ய வேண்டும். வேலை மாற்ற வேண்டுமா அல்லது தொழில் தொடங்க வேண்டுமா? என் திருமணம் அல்லது உறவு ஏன் தாமதமாகிறது? எனக்கு சொந்த வீடு எப்போது அமையும்? என்னை பற்றி பின்னால் பேசுபவர் யார்? அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. மேலும் பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம், தங்களை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை, வாழ்க்கையை புதிதாக தொடங்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு, கடனிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படிங்கிற முடிவு, ரகசியமாக ஒரு பெரிய திட்டம் போன்ற சிந்தனைகள் எல்லாமே இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களோட பிறப்பு ரகசியம்லாம் இருக்குதுங்க. உங்களோட ராசிப்படி விருச்சிக ராசி அப்படிங்கிறது மாற்றம், மறுபிறப்பு, ரகசியம், ஆழம் மற்றும் போராட்டத்தினுடைய ராசி அப்படின்னு கருதப்படுவாங்க. பெரிய சோதனைகளுக்கு பிறகு உயரக்கூடியவங்க நீங்கள். வாழ்க்கையில் பலமுறை முழுமையாக மாறுவாங்க. மற்றவர்கள் முடியாது அப்படின்னு நினைத்த விஷயத்தை முடிப்பாங்க. எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தால் இன்னும் வலிமையாக செயல்படுவாங்க. தங்களுடைய வேதனையை சக்தியாக மாற்றக்கூடிய நபர். மறைந்த உண்மைகளை கண்டுபிடிப்பாங்க. குடும்பத்தில் பிரச்சனையை கையாளும் வலிமை கொண்டவங்க. தங்களுடைய அதாவது ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தருடைய உழைப்பால் புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியும் அப்படின்னா உங்களால் மட்டும்தான் முடியும். தோல்விக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய நபர் நீங்கள். தோல்வியை பார்த்து மற்றவங்களாம் உட்காந்துருவான். ஆனால் நீங்கள் அதுக்கு பிறகு தான்டா வெற்றிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. வாழ்க்கை இவர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான பாடம், எதிரிகளை வெல்வதை விட உங்கள் கோபத்தை சந்தேகத்தையும் வெல்வதே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியினுடைய பலமான குணங்கள்னு பார்த்தீங்கன்னா மன வலிமை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்குவாங்க. துன்பத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க. உடைந்த பிறகும் மீண்டும் எழுவாங்க. தைரியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் பிரச்சனையை எதிர்கொள்வாங்க. தவறு செய்தவர்களிடம் நேராக கேட்பாங்க. சவால்களை விரும்புவாங்க. ரகசியம் காக்கக்கூடிய திறன். தங்களுடைய திட்டத்தை எல்லாரிடமும் சொல்ல மாட்டாங்க. நெருங்கியவர்களிடம் ரகசியத்தை பாதுகாப்பாங்க. சரியான நேரம் வரும் வரை அமைதியாக இருப்பாங்க. உள்ளுணர்வு பொறுத்த வரைக்கும் யார் பொய் பேசுகிறாங்க அப்படிங்கிறத உணர்வாங்க. ஒருவரின் நோக்கத்தை விரைவாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர் நீங்கள். நடக்க போகும் பிரச்சனையை முன்கூட்டியே உணரக்கூடிய நபர். உங்களுக்கு முன்னாடி இன்டிமேஷன் மாதிரி சொல்லிடும்.
அன்பு மற்றும் விசுவாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பாங்க. குடும்பத்திற்காக எதையும் செய்வாங்க. நண்பர்களை துன்பத்தில் கைவிட மாட்டாங்க. சாதிக்கும் திறன் அதிகம். ஒரு இலக்கை அமைத்தா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. தோல்விக்கு பிறகு பெரிய வெற்றியை பெறுவாங்க. போட்டியாளர்களை உழைப்பால் கடந்து செல்வாங்க. விருச்சிக ராசியினுடைய சவால்கள் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா அதிக சந்தேகம், பழைய துரோகத்தை மறக்க முடியாமல் அப்படியே இருக்கிறது, கோபத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கொள்வது, பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம், யாரையும் எளிதில் மன்னிக்க முடியாமல் இருக்கும், மனதில் உள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது, திடீர் முடிவு எடுக்கிறது, உறவுகளை சோதிப்பது, சிறிய விஷயத்திலும் மறைமுக அர்த்தம் தேடுவது, அனைத்தையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பது, வேலை மற்றும் மன அழுத்தத்தை வீட்டிற்கு கொண்டு வருவது, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குவோங்க. இதெல்லாம் உங்கள் சவால். யாராவது ஒரு முறை தவறு செஞ்சால் அவங்க மீண்டும் நல்லவராக நடந்தாலும் முழுமையாக நம்ப முடியாமல் இருக்கிறது தான் உங்களோட பெரிய பிரச்சனை. அவன் நல்லவனாக மாறான், என்னமோ மாறான், அவன் அன்றைக்கி பண்ணால அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். மற்றவங்ககிட்ட எப்படி பழகுவீங்க அப்படின்னா, விருச்சிக ராசியாளரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அமைதியாக கவனிப்பாங்க. உடனே யாரிடமும் நெருங்க மாட்டாங்க. நம்பிக்கை வந்த பிறகு உண்மையாக பழகுவாங்க. நண்பர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. யாராவது துன்பத்தில் இருந்தால் உதவக்கூடிய நபர் நீங்கள். குடும்பத்தை விமர்சிப்பவர்களை பொறுத்து கொள்ள மாட்டாங்க. உண்மையான உறவை மதிப்பாங்க. போலியான நட்பை விரைவாக உணர்த்துவாங்க. அதாவது டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க போலியான நட்பை. இவன் நடிக்கிறது பொய் பேசுகிறான், அந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதே போல் தங்களை மதிக்காதவர்களுக்கும் மதிப்பவர்களுக்கும் எதையும் செய்வீங்க. அதே போல் நீங்கள் எதில் நேர்மை கவனமாக இருக்கணும். மனம் காயப்பட்டால் திடீர்னு விலகி விடுவாங்க. ஒருவரை வாழ்க்கையிலிருந்து நீக்கிய பிறகு மீண்டும் எளிதில் ஏற்க மாட்டாங்க. கோபத்தில் பேசும் வார்த்தைகள் கடுமையாக இருக்கும். மற்றவங்க இவங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பலர் விருச்சிக ராசிக்காரில் தைரியமானவர்களாக பார்க்குறாங்க, மர்மமானவர்களாக பார்க்குறாங்க, ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களாக பார்க்குறாங்க, நம்பகமானவராக பார்க்குறாங்க, வலிமையானவராக பார்க்குறாங்க, எளிதில் தோற்காதவராக பார்க்குறாங்க, உண்மையானவராக பார்க்குறாங்க, நேர்மையானவராக பார்க்குறாங்க. ஆனால் சிலர் இவங்களை கோபக்காரராக பார்க்குறாங்க, சந்தேக பழக்கம் கொண்டவராக பார்க்குறாங்க, பிடிவாதமானவராக பார்க்குறாங்க, பழிவாங்குபவராக பார்க்குறாங்க, யாரையும் நம்பாதவராக பார்க்குறாங்க, ரகசியமானவராகவும் பார்க்குறாங்க. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுவரை அனுபவித்த ஏமாற்றம் துரோகங்களும் உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப அதிகம். காதல் மற்றும் திருமண உறவுகளை முழுமையாக நம்பியவங்க உண்மையை மறைத்திருக்கலாம். அன்பு காட்டியவங்க பின்னர் மாறி இருக்கலாம். 3ஆம் நபர் தலையீட்டால் உறவு பாதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் சந்தேகத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் தியாகத்திற்கு மதிப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். திருமண பேச்சு கடைசி நேரத்தில் நின்றுருக்கலாம். துணை குடும்பத்தின் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ரகசியத்தை வெளியில் பகிர்ந்திருக்கலாம். உங்களுடைய உதவியை பயன்படுத்தி பின்னர் விலகி இருக்கலாம். பண உதவி பெற்ற மறுத்திருக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட பண உதவி பெற்றிருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கடா பணம் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றிருப்பாங்க. உங்கள் எதிரியுடன் நெருங்கி பழகி இருக்கலாம். உங்களோட நண்பர்களே சொல்கிறேன். பின்னால் தவறாக பேசியிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்பற்றக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு வேண்டவே வேணாம். அவன் நண்பனே கிடையாது முதல்ல. ஓகேவா? உறவினர்களை பொறுத்த வரைக்கும் சொத்து விஷயத்தில் தகவல் மறைக்கப்பட்டிருக்கும். டாக்குமெண்ட்ஸ்லாம் பட்டா கிட்டாலாம் எங்களே மாற்றிட்டு எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. குடும்ப பொறுப்பை உங்கள் மீது தள்ளி இருக்கலாம். உங்கள் வருமானத்தை பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள் செய்த உதவியை மறந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி தவறாக கூறியிருக்கலாம். குடும்ப முடிவுகளில் உங்களை புறக்கணித்திருக்கலாம். தொழில் மற்றும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யோசனையை மற்றவர் பயன்படுத்தியிருக்கலாம். உங்கள் உழைப்பின் பாராட்ட வேறு ஒருவர் பெற்றிருக்கலாம். மேலதிகாரியிடம் தவறாக தகவல் கூறப்பட்டிருக்கலாம். பதவி உயர்வு தாமதப்பட்டிருக்கலாம். கூட்டாளி கணக்கு மறைந்திருக்கலாம். வாடிக்கையாளர் பணம் கொடுக்காமல் தாமதிச்சிருக்கலாம். உங்களை வெளியேற்ற மறைமுக முயற்சி நடந்திருக்கலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்பி கொடுத்த பணம் திரும்ப வராமல் போயிருக்கலாம். நண்பர்களுக்காக கடன் வாங்கி சிக்கி இருக்கலாம். குடும்ப செலவால் சேமிப்பு குறைந்திருக்கலாம். தவறான முதலீட்டால் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆவணம் இல்லாமல் கொடுத்த பணம் பிரச்சனை ஆகிருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எப்படி சார் உங்களுக்கு துரோகம் வந்துச்சு அப்படின்னா, உங்கள் எதிரியை பற்றி அதிகமாக கேட்கும்போது உங்களுக்கு துரோகம் ஏற்படுது. ஒரு அளவுக்கு மீறி புகழும்போது உங்களுக்கு துரோகம் ஏற்படுது. கோபத்தில் உங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு துரோகம் ஏற்படுது. இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னா ரொம்ப டீப்பாக அந்த அனலைஸ் பண்ணுறது, காவல்துறை, இராணுவம், பாதுகாப்புத்துறை, மருத்துவம், அறுவை சிகிச்சை, ஆய்வகத்துறை, ஆராய்ச்சி, சட்டம், விசாரணை, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சைபர் பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம், இந்திர தொழில், ரியல் எஸ்டேட்டு, இந்த கட்டுமானத்துறை, அதே போல் வாகன வியாபாரம், சுரங்கம், விவசாயம், நிதி ஆய்வு, மீடியா, யூடியூப்பு, வீடியோ எடிட்டிங்கு, திரைப்பட இயக்கம், ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சி ரொம்ப உங்களுக்கு டீப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தொழில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நம்பியவங்க எதிர்பார்ப்பாங்க. துணையை பாதுகாப்பாங்க. ரொம்ப நல்லா டீப்பாக பார்த்துங்க. குடும்பத்தை அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கூடிய நபர் நீங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு தாமதமான திருமண பேச்சு மீண்டும் வருங்க. குடும்பம் மூலமாக நல்ல வரன் அமைய போகுது.
திருமணமானவங்களுக்கு பழைய விஷயங்கள் மீண்டும் எடுத்து கூற வேண்டாம். துணையினுடைய கைபேசி அல்லது தனிப்பட்ட விஷயங்களை சந்தேகத்தால் சோதிக்க வேண்டாம். பண விவரங்களை வெளிப்படையாக பகிர வேண்டாம். அதாவது பண விஷயங்களை வெளியே பகிர வேண்டாம். மனைவிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. 3ஆம் நபர் ஆலோசனையை உடனே நம்ப வேண்டாம். மனம் திறந்து பேசினா உறவு வலுவாகுங்கிறத ஞாபகம் வச்சுக்குவாங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளினுடைய பாதுகாப்பில் அதிக அக்கறை காட்டுவாங்க. அவர்கள் தைரியமாக வளர்ப்பாங்க. கல்விக்காக அதிக முயற்சி செய்வாங்க. குழந்தைகளின் நண்பர்களை கவனிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, குழந்தைகளை நீங்கள் எந்தளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மெரூனு, செம்பு நிறம்னு சொல்லுவாங்க இதில் அது. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா 9, 1, 3. உங்களுக்கு வந்து சாதகமான நாள் செவ்வாய்க்கிழமை எப்போவுமே நல்லாயிருக்கும். அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான செய்தி வரக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் பற்றிய பேச்சு நடக்கலாம். பழையவர் தொடர்பு கொள்ளலாம். உடனடி முடிவுகளை தவிர்க்க வேணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் புதிய வாய்ப்பு தெரிய வரலாம். குடும்பத்தில் முக்கிய ஆலோசனை நடந்திருக்கும். மறைந்திருந்த தகவல் வெளிப்பட்டிருக்கும். பழைய பாக்கி தொடர்பான நல்ல முன்னேற்றம் கிடச்சிருக்கும். குறுகிய தூர பயணம் ஏற்பட்டிருக்கலாம். அதே போல் யாரை நம்ப வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக்கலாம். காதல் அல்லது திருமண பேச்சு நகரலாங்க. எதிர்பாராத செலவு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மனதில் இருந்த பெரிய குழப்பம் குறையுங்க. குடும்பத்தில் ஒருவரினுடைய ஆதரவு கிடைக்கும். பழைய பிரச்சனைக்கு தீர்வு தொடங்கலாங்க. இனி செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ரகசிய திட்டங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். பழைய பாக்கி பணத்தை வசூலிக்க முயற்சி செய்யுங்க. வேலை மாற்றத்தில் எழுத்துப்பூர்வமான உறுதியை பெறுங்க. சொத்து ஆவணங்களை சரிபாருங்க. புதிய வாய்ப்புகளை சிறியதாக நினைத்து தவற விட வேண்டாம். உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனியுங்க. யாரையும் முழுமையாக நம்புவதற்கு முன் செயல்களை கவனியுங்க. செய்யக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா பழிவாங்கக்கூடிய எண்ணத்தில் முடிவு எடுக்கிறத செய்யாதீங்க. சந்தேகத்தை உறவுகளில் வளர்க்கிறத மாற்றிக்கோங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. தொழில் ரகசியத்தை வெளியே சொல்கிறத மாற்றிக்கோங்க. ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்துறதை சரி பார்த்துக்கோங்க. கோபத்தில் வேலை அல்லது உறவை விட்டு செல்வதை சரி பார்த்துக்கோங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்புவதை மாற்றிக்கோங்க. உங்கள் வருமானத்தை எல்லோரிடமும் கூறுறதை மறைச்சிக்கோங்க. அதே போல் உடல்நல குறைகளை அலட்சியம் செய்யாதீங்க. டக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து பயப்படுத்துகிறவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்காதீங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உடல்நல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்க, ரொம்ப நல்லது. அதே போல் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தோல்விக்கு பிறகு மறுபடியும் எழக்கூடியவங்க நீங்கள். எதிர்ப்பை வெற்றியாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். ரகசியமான உழைத்து பெரிய உயரத்தை வந்து அடையக்கூடியவங்க நீங்கள். உங்களோட உழைப்பு எப்பவுமே ரகசியமாகவே தான் இருக்கும். யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்தே நீங்கள் உழைச்சிருவீங்க. அதே போல் தனியாக உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தாவே நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் நீங்கள். குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவங்க நீங்கள். துரோகத்திற்கு பிறகு வாழ்க்கையை மாற்றக்கூடியவங்க நீங்கள். பிறர் முடியாது அப்படின்னு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதை முடித்து காட்டக்கூடிய ஒரு நபர் நீங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாக நீ வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்க போது இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் அற்புதமாக இருக்க போது. அந்த 6 மாதமும் உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்காது. செலவுக்கு ஏற்ற வரவு இருந்துட்டு தான் இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தினால கவனம் பண்ணுங்கள். நல்லா தூங்கி எழுந்திரிங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியான தகவல் வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் வந்து பேசி தீர்த்துக்கலாம். மற்ற எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் நன்றி நண்பர்களே.